ஓம் சாந்தி. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில தேவைகள் நிறைய இருக்கு இல்லையா? என்னென்ன தேவைப்படுது? காலையில எழுந்திரிச்சதுல இருந்து 24 ஹவர்ஸ்ல எவ்வளவு விஷயங்கள் நமக்கு தேவை இருக்கு இல்லையா? தேவைகள் இல்லாமல் நமக்கு வாழ முடியாது. ஆனா இந்த இடத்துல தேவைகள், ஆசைகள் அப்படிங்கிற 2 விஷயங்கள் வருது. என்ன தேவை, என்ன ஆசை? தேவையை நம்ம பூர்த்திப்படுத்தலாம். என்ன தேவை இருக்கோ அதை நம்ம பூர்த்திப்படுத்தலாம். ஆனா ஆசைகளை ஒரு பொழுதுமே பூர்த்திப்படுத்த முடியாது. உதாரணத்துக்கு, நம்ம ஒரு கடைக்கு போறோம். நம்ம கூட யாராவது இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், இல்ல அம்மாவா, தங்கச்சி, யாரோ ஒருத்தங்க நம்ம கூட இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒரு கடைக்கு போறோம். அவங்க அவங்களுக்கு தேவையான பொருளை வாங்குறாங்க. நம்மளும் நமக்கு தேவையான ஒரு பொருளை வாங்குறோம் நம்ம. ஆனா அந்த கடையில நமக்கு பிடிச்ச பொருள் கூட நிறைய இருக்கலாம். உடனே நமக்கு ஆசை வருது, ஆஹா இந்த பொருள் நல்லா இருக்கே, வாங்கிக்கலாமே அப்படின்னு. நல்லதுதான், ஆசை வரத்தான் செய்யும். ஆசை இல்லாத மனிதனே இல்லை, அது தப்பு கிடையாது. ஆனா வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம யோசிக்கணும், இது எனக்கு தேவையா? தேவையா இருந்தா கட்டாயம் நம்ம வாங்கலாம், தப்பே கிடையாது. ஆசையா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு பொழுதும் வாங்கக்கூடாது. இன்னைக்கு ஒவ்வொரு வீட்லயும் எக்கச்சக்க பொருள் இருக்கு. எதனால அவ்வளவு பொருள் சேருது அப்படின்னா, ஆசைப்பட்டதெல்லாம் நம்ம வாங்குறோம். பிரயோஜனம் இருக்குதா அதனால? ஆசைப்பட்டு வாங்கி நம்ம அதை 2 நாள் 3 நாள் 4 நாள் அதை பார்த்துப்போம். அதுக்கப்புறமே பார்த்து 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 சலிச்சு போயாச்சு, அதை ஒரு மூலையில தூக்கி போட்டுடுறோம் நம்ம. அதனால நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு பொருளும் நம்முடையதாக மாற்ற வேண்டும் என்றால், அது சும்மா கொடுத்தாலும் சரி, காசு கொடுத்து வாங்கினாலும் சரி. கிஃப்ட் வேற விஷயம். அது கிஃப்ட் கொடுக்கும்போது நம்ம வாங்கணும். அது அவங்க அன்பான ஒரு பரிசை தராங்கன்னா நம்ம வாங்கணும். ஆனா ஒரு பொருளை நாம் நம்முடையதாக மாற்றுவதற்கு முன்னால், அதை நாம் பணம் கொடுத்து அல்லது மற்றவர்கள் கொடுத்து வாங்குறதுக்கு முன்னால், கேட்டு வாங்குறதுக்கு முன்னால் நம்ம யோசிக்கணும், இது எனக்கு தேவையா? தேவையில்லை என்றால் அங்கேயே நம்ம நோ, வேண்டாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நம்ம மனசுக்குள்ள கொண்டு வந்து அதை அங்கேயே நிறுத்தணும். இதுதான் ராமாயணத்துல ஒரு காட்சி ஞாபகம் வருது. ராமன், லக்ஷ்மணன், சீதை வனவாசத்துக்கு போறாங்க. அங்கதானே அந்த பொன்மான், தங்கமான பாக்குறாங்க. உடனே சீதைக்கு ஆசை வருது. பாருங்க, தன்னுடைய ராஜ்யத்தை விட்டு வந்தாச்சு, எவ்வளவு எல்லாம் விட்டுட்டு சீதை காட்டுக்கு வருது ராமர் பின்னாடி. ஆனா காட்டுக்குள்ள அந்த பொன்மானை பார்த்து ஆசைப்படுது. அப்ப அது ஆசைதான், தேவையில்லை இல்லையா? அதனுடைய விளைவாதான் ராமாயணமே நடந்ததுங்கிறாங்க. இப்ப ராமர் என்ன பண்றாரு? சீதையினுடைய ஆசைக்கு வழங்கி ராமர் அந்த மானை பிடிக்க போறாரு. ராமர் அந்த மான் பின்னாடி ஓட ஓட அந்த மான் ரொம்ப தூரம் ஓடுது. ராமர் நினைக்கிறாரு, இந்த மானை பிடிக்க முடியாது, வேகமா ஓடுது, சரி வேண்டாம், திரும்பி போயிடலாம் அப்படின்னு ராமர் திரும்பும் போது அந்த மான் கிட்ட கிட்ட வருது. அப்போ ராமனுக்குள்ள ஆசை வருது, பிடிக்கலாம் பிடிக்கலாம் அப்படின்னு திரும்பவும் ஓடுறாரு. இப்படி பல தடவை நடந்தது பிறகுதான் அந்த அம்பை எய்து அந்த மாயமான் அல்லது பொன்மானை வீழ்த்துறாரு கீழே. இதுல இருந்து என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, எந்த ஒரு பொருள் மீது நாம் ஆசைப்பட்டு அதன் பின்னாடி ஓடிக்கொண்டு இருக்கிறோமோ அந்த பொருள் நம்மை விட அதிகமாக ஸ்பீட்ல ஓடும். எப்படி நம்முடைய நிழலை பிடிக்க போனா எப்படி இருக்கும்? முன்னாடிதான் போகும் இல்லையா? ஆசைகள் என்பது நிழலை பிடிக்க போவது என்பதுதான். அப்புறம் அந்த மானை ஓட ஓட அதுவும் ஓடிக்கிட்டே இருக்கு. வேண்டான்னு சொல்லும் பொழுது அது பின்னாடி ராமர் பின்னாடி வருது. அதே மாதிரி நம்ம ஆசைகளை விட்டு விட்டோம் என்றால் நம்முடைய தேவைகள் நம்மை தேடி வரும். இன்றையிலிருந்து நாம் நம்முடைய ஆசைகளை விடுவோம். எந்த ஒரு பொருளையும் நம்முடையதாக மாற்றுவதற்கு முன்னால் இது தேவையா ஆசையா என்பதை பகுத்தறிந்து, தேவை என்றால் நாம் அதை நம்முடையதாக மாற்றுவோம், ஆசை என்றால் அதை நாம் விட்டு விடுவோம். ஆசையை விட்டுவிட்டால் தேவைகள் நம்மை தேடி வரும். ஓம் சாந்தி.